சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட விளாமுண்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் சாலையில் நால்ரோடு பகுதியில் சுற்றித் திரிந்தன. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனத்தை நிறுத்தினர். சிறிது நேரம் உலா வந்த காட்டு யானைகள் பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றன. இரவு நேரங்களில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் புரோக்கலிக்கு அதிக விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புரோக்கலி எனப்படும் பச்சை பூக்கோஸை உதகையில் விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். இந்த பச்சை பூக்கோஸ் நட்சத்திர விடுதிகள் மற்றும் சைனீஸ் வகை ஹோட்டல்களில் உணவுக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. 70 நாட்களில் இந்த பச்சை பூக்கோஸை அறுவடை செய்ய முடியும் என்ற நிலையில் தற்பொழுது உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் புரோக்கலி உதகை காய்கறி மண்டிகளில் கிலோ 250 முதல் 350 ரூபாய் வரை ஏலம் போகிறது. இதனால் புரோக்கலி பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் எலுமிச்சையின் விலை கிலோ 20 ரூபாய்க்கு சரிந்த நிலையில் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் எலுமிச்சை சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த மாதம் வரை கிலோ 100 முதல் 150 வரை விற்பனையான எலுமிச்சை தற்பொழுது கிலோ 20 ரூபாய்க்கு குறைந்துள்ளது. இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் எலுமிச்சைக்கு கொள்முதல் விலையை உடனடியாக நிர்ணயிக்கும்படி கோரிக்கை வைத்துள்ளனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.